எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? ஆமாம், மகிழ்ச்சி. சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கு. ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் தவக்காலத்தில் சந்தோஷமாக இருக்கலாமா? சிரிக்கலாமா? சிரிக்கலாம். ஏன்னா நிறைய பக்கம் தவக்காலத்தில் பார்த்தா மூஞ்சி நீண்டமான முகமாக இருக்கும், சிரிக்க மாட்டாங்க. கேட்டால் நான் நோன்பு இருக்கிறேன், நான் இன்னைக்கு துக்கம் கொண்டாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே சோகமாக இருப்பாங்க. நான் கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் பாலக்காடு சுல்தான்பேட் மறைவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பங்கிற்கு நான் சென்றிருந்தேன் தியானம், 3 நாள் தியானம் கொடுப்பதற்காக. அப்போ அவங்க வெளியே அழகான ஒரு போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதில் போட்டு இருந்துச்சு, தாடியோடு இருப்பதல்ல தவக்காலம். என்னது? தாடியோடு இருப்பதல்ல தவக்காலம். நம்ம இங்கே யாருக்கும் தாடி இல்லைன்னு நினைக்கிறேன். தாடியோடு இருப்பது அல்ல தவக்காலம், டேடியுடன் இருப்பதே தவக்காலம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அழகான ஒரு வார்த்தை போட்டுதாங்க, தாடியோடு அல்ல டேடியோட இருக்கணும். யாரு நம்ம டேடி? ஏசப்பா. யாரு? ஏசப்பா. ஏசப்பா. அவரோடு இருப்பதுதான் தவக்காலம். ஆமென். ஆக ஆண்டவரோடு இருப்பது துக்க நாட்கள் அல்ல, ஆண்டவரோடு இருப்பது மகிழ்ச்சியான நாட்கள். அப்புறம் ஏன் தவக்காலத்தில் ஏன் ஜெபம்? நிறைய பேருக்கு தவக்காலம் பிடிக்காது. அது இந்திய கால வாலிப பிள்ளைகளுக்கு பிடிக்காது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் சிலுவை பார்த்து ஜெய் சொல்கிறாங்க, சிலுவையை பார்த்து ஐயோ இயேசுவே எங்கள் பேரில் தயவாயிரு சுவாமி, இப்படியே சோகமான ஜெபத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு பிடிக்காது. ஏன்னா கிறிஸ்மஸ் அப்படின்னா அதுக்கு முன்னாடி திருவருகை காலம் ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்கும். கிறிஸ்துவோடைய பிறப்புக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம், விதவிதமான அலங்காரங்கள். ஆனால் தவக்காலத்தில் எனக்கு அலங்காரங்கள் இருக்காது. எல்லாம் நெத்தியில் சாம்பலை பூசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மையாகவே தவக்காலம் என்பது துக்க காலம் அல்ல. இது உயிர்ப்பு பெருவிழாவை, உயிர்த்த இயேசுவை சந்திப்பதற்காக நம்மையே தயாரிக்கிற காலம். பிரைஸ் தி லார்ட். எப்படி இயேசுவின் பிறப்பை சந்திக்க தயாராவதற்கு திருவருகை காலம் இருக்குதோ, அதே போல உயிர்த்த இயேசுவை சந்திப்பதற்காக தான் என்னது? தவக்காலம். என்னை பொறுத்த வரைக்கும், திருச்சபையை பொறுத்த வரைக்குமே என்னன்னா, பிறந்த குழந்தை இயேசுவை சந்திப்பதை விட உயிர்த்த இயேசுவை சந்திப்பது மிக மிக முக்கியம். பிரைஸ் தி லார்ட். உலகத்தில் எல்லாருமே பிறக்கிறாங்க, பிறப்பு பெருவிழா பெரிய விஷயம் இல்லை. நான் உயிர்ப்பு, யாராவது உயிர்த்திருக்கிறாங்களா? இயேசு மட்டும்தான் உயிர்த்து இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே உயிர்த்த இயேசுவை சந்திக்க நாம் நம்மையே ஆயத்தப்படுத்தணும். இன்னைக்கு இந்த தலைப்பின பாவங்களை போக்கும் பகல் நேர. ஆமாம், உண்மையாகவே பிரதர் ஜேம்ஸ் நினைக்கும் போது நினைப்பேன், அவருக்கு எப்படா இந்த மாதிரிலாம் ஒரு தலைப்பு கிடைக்குது. அதெல்லாம் ஒரு கிஃப்ட், கொடை. எல்லாருக்கும் அப்படி கிடைக்காது. நான் கொஞ்சம் ஆர்வமாக பார்ப்பேன், அவர் ஒவ்வொரு போஸ்ட்டு போடும்போது ஒரு டைட்டில் என்ன அப்படிங்கிறத கவனிப்பேன், தலைப்பு என்ன அப்படின்னு. அப்போ பாவங்களை போக்கும் பகல் நேர நற்செய்தி தியானம் இல்லையா? பாருங்க, இந்த பாவங்களை போக்கும் தவக்காலம் வந்தாலே நம்ம அதை பற்றி அதிகமாக நம்ம பிரசங்கிப்போம். பாவத்தை போக்குகிறவர் இயேசு கிறிஸ்து எதுக்காக இறந்தாரு? எதுக்காக இறந்தாரு? நம்ம வழக்கமாக நம்ம சொல்லக்கூடிய காரணம் தான். சரி, வேற எதுக்காக இறந்தாரு? யார் மனமாற்றத்துக்காக? நம்முடைய என்னுடைய மன மாற்றத்திற்காக. மாற்றம் கட்டாயம் நமக்கு தேவை. ஆனால் அதுலேயும் நம்ம சில சமயம் என்ன வச்சுக்குவோம்னா, எதிலெல்லாம் நமக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கோ அதில் மட்டும் ஒரு மாற்றத்தை உண்டாக்கி கொள்வோம். பூக்களை எடுத்து விடுவது ஒரு ஈஸியான காரியம். பூக்களை எடுத்துடுவோம். பொட்டை எடுக்கிறது ஈஸி, அதனால் என்ன பண்ணுவோம், அதில் ஒரு மாற்றம். பொட்டை எடுத்துகிட்டு அது ஒரு மாற்றம். நான் அடிக்கடி தான் சொல்லுவேன், வேளாங்கண்ணிக்கு போகிறதா இருந்தாலும் சரி, எங்கே போகிறதா இருந்தாலும் சரி, மொட்டை அடிப்பது ரொம்ப சுலபம். மாதாவுக்கு முடிய காணிக்கையாக கொடுக்கறது ரொம்ப சுலபம். ஆனால் இருதயத்தை கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். என்ன கஷ்டம்? சாதாரண கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஏன்னா முடி வளர்ந்துடும் இல்லையா? முடி வளர்ந்துடும். அதனால நம்ம எப்பவுமே செலக்ட் பண்ணிக்குவோம், எப்படிப்பட்ட மாற்றத்தை மட்டும் நம்ம கடவுளுக்கு கொடுக்கலாம், எது கஷ்டம் இல்லாத ஒரு காரியத்தை கடவுளுக்கு கொடுக்கலாம், எது நம்மை கஷ்டப்படுத்தாதோ நம்ம அதை எப்படி நம்ம
செய்யலாம் அப்படிங்கிறத மட்டும்தான் மனுஷனுடைய உள்ளம் தேடிக்கொண்டு இருக்கும். ஒரு குருவுக்கு நிறைய சீடர்கள் இருந்தாங்க. ஏற்கனவே சொல்லிக்கிறான்னு தெரியல. அந்த சீடர்களில் ஒரு சீடர் ரொம்ப அதிகமாக கேள்வி கேட்பார். எல்லா குருக்களுக்கும் எப்படின்னா நிறைய கேள்வி ரொம்ப பிடிக்கும், நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ ஒரு முறை அந்த சீடன் கேட்டாராம், குருவே எனக்கு ஒரு சந்தேகம், சொல்லுப்பா என்ன சந்தேகம்? அப்போது அவர் சொன்னாராம், குருவே ஞானத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நான் என்ன செய்யணும்? எதை பெற்றுக்கொள்றதுக்கு அப்படின்னா என்ன? அது ஏதோ ஒன்று, ஞானத்தை பெற்றுக்கொள்றதுக்கு எனக்கு என்ன செய்யணும் குருவே? அப்போது குரு யோசிச்சு சொன்னாராம், தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து நீ என்ன செய்யணும்? தியானம் செய்யணும். என்ன செய்யணும்? ஆமாம், தியானம் செஞ்சு முடிச்சோன்னு என்ன பண்ணணும்? கொஞ்சம் பேரிச்சம்பழம் சாப்பிடணும். என்ன சாப்பிடணும்? ஆமாம், என்ன செய்யணும் சொல்றாரு? தியானம் செய்யணும். தியானம் செய்யணும், பேரிச்சம்பழம் சாப்பிடணும். பேரிச்சம்பழம் சாப்பிடணும். சரி. அப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்கிற அந்த சீடன் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும் கேட்குறான், குருவே எனக்கு ஒரு சந்தேகம். திரும்ப என்னடா சந்தேகம் சொல்லு? எத்தனை பேரிச்சம்பழம் சாப்பிடணும்? என்ன கேட்டாரு? எத்தனை பேரிச்சம்பழம் சாப்பிடணும். அப்போ குரு சொன்னாராம், நீ எத்தனை நேரம் தியானம் பண்ணணும்னு கேட்டிருந்தீங்கன்னா உனக்கு என்ன வந்திருக்கும்? ஞானம் வந்திருக்கும். நீ என்ன கேட்குற? எத்தனை பேரிச்சம்பழம் சாப்பிட்றது. அப்போ கட்டாயம் இந்த ஜென்மத்தில் உனக்கு ஞானமே கிடைக்காது போ. ஏன்? பேரிச்சம்பழம் சாப்பிட்றது ரொம்ப ஈஸி, சுவையானது, நல்ல அழகாக இருக்குது, நல்லா சூப்பராக இருக்கும், அது ரொம்ப ஈஸி, எளிது. ஆனால் தியானம் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஒருத்தர் சாட்சி சொன்னார், ஃபாதர் பைபிளை திறந்து வாசிக்க ஆரம்பித்தாலே எனக்கு ஒரு அற்புதம் நடக்குது ஃபாதர். அப்படியா? என்ன அற்புதம் நடக்குது? எடுத்து வாசிக்க ஆரம்பித்த உடனேயே எங்கிருந்து தான் வருது தெரியாது, ஒரு அருமையான தூக்கம் வந்துடும் எனக்கு. இரவுல கூட அப்படி தூக்கம் வராது எனக்கு. ஆனால் பைபிள் எடுத்த உடனே என்ன வந்துடுது? இது சாட்சி சொல்கிறார் அவர் என்கிட்ட. அநேகருக்கு இறைவார்த்தை கேட்கும் போது தூக்கம் வந்துடும். இது சாட்சி அல்ல, அற்புதம் அல்ல. கவனமா இருங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்களாம் விழிப்புள்ள மக்கள், ஆண்டவருடைய வார்த்தையை ஆர்வத்தோடு நாடி தேடுகிற மக்கள். பிரியமானவர்களே, இந்த மாற்றம் என்பது எதை பொறுத்து இருக்கிறது? நமக்கு விருப்பமானது, சுலபமானது, அதை மட்டும் கடவுளுக்கு கொடுக்க வேண்டியதா? அதைத்தான் மன மாற்றம் என்று சொல்லுகிறோமா? மனதை மாற்றிக்கொள்வது என்னவென்றால், நான் ஒரு பாதையில் நடந்து போய்கிட்டே இருக்கிறேன், இயேசுவை சந்திக்கிறேன், அதை விட்டுவிட்டு அந்த பாதையை விட்டுவிட்டு நான் வேறு பாதையிலே, அவர் காட்டுகிற பாதையிலே நான் நடக்க தீர்மானிப்பது தான், நடக்க ஆரம்பிப்பது தான் மனமாற்றம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நான் நினைச்சபடி நடக்கிற ஒரு பாதை அல்ல, கடவுள் எனக்காக வகுத்து வைத்திருக்கிற ஒரு திட்டமான பாதை உண்டு. அந்த பாதையிலே நான் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த நாளில் நம்ம கொஞ்சம் ஒரு சில வார்த்தைகளை நம்ம கவனித்து பார்க்க போகிற இந்த பாடுகளை குறித்தும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த மரணத்தை குறித்தும், அது நமக்கு வாழ்வையில் என்ன கொடுக்குது என்பதை குறித்தும் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, 1 யோவான் 3:16 எடுத்து வாசிங்களேன். கிறிஸ்து எனக்காக நம்ம என்ன கொடுத்தாரு? உயிரை கொடுத்தார். இதனால் அன்பு இன்னதென்று அறிந்து கொண்டோம். ஆகவே நாமும் நம் சகோதர சகோதரர்களுக்காக உயிரை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சரி, 16. கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இதனால் என்ன அறிந்து கொண்டோம்? இதனால் என்ன அறிந்து கொண்டோம்? அன்பு இன்னது என்று அறிந்து கொண்டோம். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, கிறிஸ்து எதற்காக இறந்தார்? கிறிஸ்து எதற்காக இறந்தார்? நாம் அன்பு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறந்தார். பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது அன்பு இன்னதென்று நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். இந்த சிலுவை பாருங்க, ஒவ்வொரு சாமியை பார்க்கும்போது அந்த சாமி எப்படி வித்தியாசம் நிறையா
நகைகள் போட்டிருக்கோம், கிரீடம் வச்சிருக்கோம், அற்புதமான ஆடை அணிந்திருக்கோம். ஆனால் இங்கே நாம கும்புற கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? ஒன்றும் இல்லை. என்ன இல்லை? ஒன்றும். ஆமாம், இந்த ஒன்றுமில்லாத சாமியை கும்பிட்டு நம்ம என்னத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? நிறைய பேர் அதான் கேட்பாங்க. உங்கள் சாமிக்கே போட்டுக்கிறதுக்கு என்ன இல்லை? ட்ரெஸ்ஸு இல்லை. அவர் என்ன உங்களுக்கு கொடுக்க போகிறார்? அவர் என்ன உங்களுக்கு செய்ய போகிறார்? இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்ள அநேகர் தயங்குகிறார்கள். சிலுவையை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள், இழப்பதற்கு தயங்குகிறார்கள். ஆனால் நம்ம ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னால், நீயும் நானும் இழக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இழப்பதில் தான் ஆசீர்வாதம் உண்டு என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக. பாருங்க, அவர் நம் மீது உள்ள அன்பு எப்போ வெளிப்பட்டது என்றால், அவர் நமக்காக மரித்தது நிமித்தம் அது வெளிப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்துவினுடைய அன்பினுடைய காரியங்களை பார்க்கிற பொழுது மிகுந்த ஆச்சரியமா இருக்கும். பொதுவாக நம்ம நிறைய சிலுவை பாதம் பண்ணியிருப்போம் இல்லையா? அந்த 2-3 வாரம் சிலுவை பாதம் பண்ணியிருப்போம். என்ன தியானம் கொடுக்குறாங்களோ தெரியாது, என்ன சொல்கிறாங்களோ தெரியாது. ஆனால் சிலுவை பாதம் நம்ம கட்டாயம் நம்ம செய்து கொண்டு இருப்போம். இந்த கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதினாலே என்ன அன்பு வெளிப்பட்டது? இந்த சிலுவையை பார்க்கிற பொழுது உங்களுக்கும் எனக்கும் என்ன வெளிப்படுகிறது? மீட்பு அல்ல, முதலாவது அன்பு வெளிப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த சிலுவையை பார்க்கிற பொழுது அன்பு வெளிப்படுகிறது. இன்னும் நம்ம சற்று ஆழமாக பார்க்க ஆரம்பிக்கிற பொழுது உங்களுக்கு தெரியும், ஏன் இந்த சிலுவையை நாம் மகிமைப்படுத்துகிறோம், ஏன் இந்த சிலுவையை மகிமைப்படுத்துகிறோம் சொல்லி பார்க்க போகிறோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13-14 இறைவாத்திய வாசிங்களேன். கலாத்தியர் 3:13-14. திருச்சட்டம் இல்ல 13. மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு நமக்காக கிறிஸ்து சாபத்துக்கு உள்ளாகி நம்மை சட்டத்தின் சாபத்தினின்று மீட்டுக் கொண்டார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எதிலிருந்து மீட்டுக் கொண்டார்? எதிலிருந்து மீட்டுக் கொண்டார்? சாபத்திலிருந்து. என்ன சாபம்? சட்டத்தின் சாபம். சேர்த்து வாசிங்க. என்ன சாபம்? சட்டத்தின் சாபம். சட்டத்தின் சாபத்தினின்று உங்களையும் என்னையும் அவர் மீட்டுக் கொண்டார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, சாபம் சாபம். இது எவ்வளவு பேர் நம்புறீங்க? சாபம் இருக்கா இல்லையா? இருக்குது. சாபம் இருக்குது இல்லையா? என்னென்ன சாபம் இருக்குது? பாவம் வேற, சாபம் வேற. இங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக தொங்கவிடப்பட்டார் என்றால், சட்டத்தின் சாபத்தின் என்று நம்மை மீட்டுக் கொள்ளும்படி அவர் மரித்தார். சரி, மரத்தில் தொங்கவிடப்பட்டவர். ஏன் இயேசு மரத்தில் தொங்கவிடப்படணும்? ஏன் இயேசு மரத்தில் தொங்கவிடப்படணும்? பிரியமானவர்களே, ரோமர் காலத்தில் ஒரு கடினமான தண்டனை எதுனா சிலுவை மரண சாவு. அதை விட கொடூரமான சாவு இந்த உலகத்தில் இல்லை. அதுக்கு ஒப்பான இன்னொரு மரணம் தண்டனை இருந்துச்சு ரோமர் காலத்தில். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியாது. அது இன்னும் மிக கொடியதான ஒரு தண்டனை. என்ன தண்டனை அப்படின்னா, ஒரு மனிதன் குற்றம் செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, கொடிய குற்றம் செஞ்சிட்டான் அப்படின்னா, சிலுவை சாவுக்கு பதிலாக இன்னொரு சாவு உண்டு. என்ன அப்படின்னா, ஒரு இறந்து போனவனுடைய உடலை இந்த மனிதனோடு குற்றவாளியோடு சேர்த்து கட்டி விடுவார்களாம். இறந்து போன ஒரு உடலை உயிரோடு வாழக்கூடிய அந்த குற்றவாளியுடைய முதுகு பின்னாடி அவன் கையோட அந்த பிணத்தோட கையும் காலோட அந்த பிணத்தின் காலையும் கட்டி விடுவார்கள். இதை ஒருவரும் விடுவிக்க கூடாது. விடுவிச்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த தண்டனை கொடுக்கப்படும். இந்த மனிதன் என்ன செய்யணும்? கடைசி வரைக்கும் இந்த பிணத்தை தூக்கி சுற்றணும். நாளாக இவனால் படுக்கும் போது பிணத்தோடு தான் படுக்கணும், தூங்கும் போது பிணத்தோடு தான் தூங்கணும், சாப்பிடும் போது பிணத்தோடு தான் சாப்பிடணும்.
அது மட்டும் அல்ல, அது கொஞ்ச நாட்கள் ஆக 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 இந்த பிணம் என்னாகும்? என்னாகும்? அழுகி போக ஆரம்பிக்கும், நாற்றம் எடுக்க ஆரம்பிக்கும். அந்த அழுகின பிணத்தை சுமந்து கொண்டே அவன் செல்ல வேண்டுமாம். அப்படி போகும் பொழுது இந்த பிணத்தில் என்னாகும்? புழுக்கள் உண்டாக ஆரம்பிக்கும். அந்த புழு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிணத்தை சாப்பிட்டு கொண்டே இருக்கும். சாப்பிட்டு முடிச்ச உடனே அது என்ன பண்ணும்? உயிரோடு இருக்கக்கூடிய இந்த மனிதனுடைய உடலுக்குள்ளாக அந்த புழு உள்ளே நுழைய ஆரம்பிக்கும். உயிரோடு இருக்கையிலேயே அவன் கொஞ்சம் கொஞ்சமாய் சித்திரவதைப்பட்டு சாவானான். நான் எதுக்கு தண்டனை சொல்றேன் அப்படின்னா, சாபம் எனப்படுவது இதுதான். பாவம் சாபம் என்று சொல்லப்படுவது இப்படிப்பட்ட நிலைதான். செத்த ஒரு பிணத்தை சுமந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம். யாராவது விரும்புவீங்களா? செத்த பிணத்தை தூக்கிட்டு போச்சு யாரும் விரும்புவீங்களா? யாரும் விரும்ப மாட்டோம். ஆனால் ரோமேல் அவ்வளவு கடினமாக அவள் கொண்டு தீர்த்தார்கள், குற்றவாளிகள் தீர்த்தார்கள். இந்த இயேசுடைய சிலுவை சாவை பற்றி நான் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்ல விரும்புகிறேன். அதனுடைய கணாகணம் என்ன, அதனுடைய உண்மையான நிலை என்ன என்று சொல்லுகிற பொழுதுதான் நீங்கள் சிலுவையை பார்க்கிற பொழுது, ஐயோ எனக்காக இப்படிப்பட்ட துன்பங்களை அவர் அடைந்தாரா, என்னுடைய பாவங்களை தீர்க்க இப்படிப்பட்ட வேதனை அடைந்தாரா என்று சொல்லி நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, சரி, இந்த பார்த்து நம்ம சட்டத்தின் சாபத்தினின்று அவர் நம்மை மீட்டு கொண்டார். ஏன் இயேசு கிறிஸ்து மரத்தில் தொங்க விடப்பட்டார் என்று சொன்னால், மரத்தின் வழியாக என்ன நுழைஞ்சது? நமக்கு பாவம் நுழைஞ்சது. மரத்தின் வழியாக தான் பாவம் நுழைஞ்சது. எந்த மரத்தினாலே பாவம் நுழைந்ததோ, அந்த மரத்தின் கனியினாலே பாவம் உண்டானதோ, இந்த மரத்தின் கனியின் வழியாக வாழ்வு நமக்குள் நுழைந்தது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? பிரைஸ் தி லார்ட். பாருங்க, கடவுளுடைய திட்டம் என்னவென்று சொன்னால், எது என்னையும் உங்களையும் அடிமைப்படுத்தியதோ, எது என்னையும் உங்களை கடவுளிடம் பிரித்து போட்டதோ, எது என்னையும் உங்கள் கடவுளிடத்திலிருந்து முற்றும் முழுவதும் தொலைவுக்கு கொண்டு சென்றதோ, அதை கொண்டே ஆண்டவர் திட்டத்தை தீர்த்தார். அதிலே தன்னுடைய சொந்த மகனை, ஒரே மகனை இந்த மரத்தில் தொங்க விடும்படி அவர் விட்டு கொடுத்தார். அவ்வளவாக நம் மீது அவர் அன்பு செய்தார். பாருங்க, சட்டத்தின் சாபத்தின் என்று எதெல்லாம் சட்டம், எதெல்லாம் சட்டம், எந்த சட்டத்தை பற்றி இங்கே சொல்கிறார்? நம்ம கொஞ்சம் அதை பற்றி நம்ம கொஞ்சம் யோசிக்க போகிறோம், தியானிக்க போகிறோம். விடுதலை பயணத்தில் 20ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோமே. விடுதலை பயணம் 20ஆம் அதிகாரம் 1 அப்படியே வாசிங்களேன். கடவுள் அருளிய வார்த்தைகள் இவையே, நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், அடிமை வீடாகிய எகிப்து நாட்டில் நின்று உன்னை வெளியேற செய்தவர், என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தல் ஆகாது. இந்த கட்டளை எங்க கேட்டிருக்கோமா? நம்ம எங்க கேட்டிருக்கிறோம்? 10 கட்டளை. 10 கட்டளை. எத்தனாவது கட்டளை இது? எத்தனாவது கட்டளை? முதலாவது கட்டளை. கட்டளை, நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், அடிமை வீடாகிய எகிப்து நாட்டினின்று உன்னை வெளியேற செய்தவர், என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தல் ஆகாது, இருக்க கூடாது. மேலே விண்வெளியில், கீழே மண்ணுலகில், பூமிக்கடியே நீர்த்திரளில் உள்ள யாதொன்றின் சிலையையோ ஓவியத்தையோ நீ உருவாக்க வேண்டாம். நீ அவைகளை வழிபடவோ அவற்றுக்கு பணிவிடை புரியவோ வேண்டாம். ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் சகித்துக் கொள்ள மாட்டேன். என்ன சொல்றாரு? சகித்துக் கொள்ள மாட்டேன். சகித்துக் கொள்ள மாட்டேன். என்னால சகித்துக் கொள்ளவே முடியாது.
Praise the Lord. Praise the Lord. யார் இதை சொல்ற? ஆண்டவராகிய கடவுள் சொல்லுகிறார். அவராலே சகித்து கொள்ள முடியாத ஒரு காரியம், கடவுளுக்கு இணையான நிலையில் கடவுளை வைக்க வேண்டிய இடத்திலே வேற எந்த ஒரு காரியம் வச்சாலும் அது என்னது? பாவம். கடவுள் அதை சகித்துக் கொள்ள மாட்டார். Praise the Lord. பிரியமானவர்களே, இன்னும் இணைச்சட்டத்தில் வாசிக்க முடியும். இணைச்சட்டம் 27ஆம் அதிகாரம் 27ஆம் அதிகாரம் 26ஆவது வார்த்தையை வாசிங்க. இத்திருச்சட்டத்தின் வார்த்தைகளை இப்ப பாருங்க, நம்ம வாசிக்கிற திருச்சட்டத்தின் வார்த்தைகளை எல்லாம் கடைபிடித்து நடவாதவர் சபிக்கப்படட்டும். பாருங்க, இப்ப இந்த சாபம் என்ன புரியுதா உங்களுக்கு? என்ன சொல்றார் ஆண்டவர்? இந்த திருச்சட்ட வார்த்தைகளை எல்லாம் கடைபிடித்து நடவாதவர் சபிக்கப்படட்டும். உடனே மக்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்பர். Praise the Lord. பிரியமானவர்களே, பாருங்க, எது சட்டத்தின் சாபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? எது சட்டத்தின் சாபம் என்று சொல்லப்படுகிறது என்று சொன்னால், கடவுள் கொடுத்த சட்டத்தை மீறுகிற பொழுது, கடவுள் கொடுத்த சட்டத்துக்கு கீழ்ப்படியாத பொழுது, கடவுள் சொன்ன காரியத்துக்கு விரோதமாய் நடக்கிற பொழுது அது சாபமாக மாறும். அதுதான் சாபம். அந்த சாபத்தை தான், அந்த சட்டத்தை நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். 20ஆம் அதிகாரத்தை, விடுதலை 20ஆம் அதிகாரத்தில் முதலாவது கட்டளை, உன் கடவுளாகிய ஆண்டவர் நான் மாத்திரமே. விண்ணையும் மண்ணையும் படைத்தவர், உன்னை அடிமைத்தனத்தில் விடுதலை ஆக்கினவர், உன்னை விடுதலையாக்கி கொண்டு வந்தவர் நான் ஒருவர் மாத்திரமே. என்னை அன்றி உனக்கு வேறு ஒரு தெய்வம் இருத்தலாகாது. ஆனா இன்னைக்கு மோசமான விஷயம் என்ன தெரியுமா? நம்முடைய கத்தோலிக்க மக்களுக்கு தான் அநேக தெய்வங்கள் உண்டு. என்ன உண்டு? சொல்ல மாட்டீங்களே? அநேக தெய்வங்கள் உண்டு. அது கடவுளுடைய பார்வையில் சாபமாக கருதப்படும். இன்னைக்கு நிறைய இடத்துல பார்க்கும்போது நிறைய பேர் ஜெபம் பண்ண வருவாங்க. அவங்க வேற்று இனத்தவரா கத்தோலிக்க மக்கள் எனக்கு அடையாளம் தெரியாது. காரணம் என்னவென்றால், கையில் கழுத்தில் காலில் எல்லாம் கருப்பு கருப்பாக சிவப்பாக கட்டி வச்சிருப்பாங்க. அவர்கள் யார் என்று எனக்கு அடையாளம் தெரியாது. நான் கேட்பேன், நீங்கள் கிறிஸ்தவரா? ஆமாம் ஆமாம் ஆமாம், நல்லா பரம்பரை கத்தோலிக்க கிறிஸ்தவன். இந்த கயிறுலாம் என்ன கயிறு, எதுக்காக கட்டிக்கிறீங்க? இல்லை, கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சா, அந்த கோயிலுக்கு போனேன் கட்டி விட்டாங்க. இதை விட மோசம் என்னன்னா சொல்லுவாங்க, இது வேற எங்கேயும் கட்டலை, இந்த கயிறு எங்கே தெரியுமா கட்டினேன்? அந்தோனியா கோயிலுக்கு போய் தான் கட்டிட்டு வந்தேன் அந்த கயிறை. அந்தோனியார் சர்ச்சில் கயிறை கட்ட சொல்லி எந்த திருச்சபையில சொல்லி கொடுத்துச்சு? எந்த இறைவார்த்தையில சொல்லி கொடுத்துச்சு? எனக்கு இறைவார்த்தையும் சொல்லவில்லை, திருச்சபையும் அதை பற்றி சொல்லவில்லை. மனுஷனுடைய தேவையில்லாத போதனைகள், கடவுளுடைய திருச்சபைக்கு விரோதமான குற்றம் அது. எந்த இறை வார்த்தையோ திருச்சபையினுடைய சட்ட திட்டங்களோ இதை பற்றி சொல்லவே இல்லை. சட்டத்துக்கு கீழ்ப்படியாம அதுக்கு முரணாய் செய்கிற பொழுது அது என்னது? என்னது? சாபம். கடவுள் சொல்லாத ஒரு காரியத்தை, கடவுளுடைய சரீரமாகிய திருச்சபை சொல்லாத ஒரு காரியத்தை அது யார் செய்தாலும் சாபம் தான். இன்றைக்கு கத்தோலிக்க விசுவாசம் அழிந்து கொண்டிருக்கிறது. கத்தோலிக்க விசுவாசம் தாறுமாறாய் போய் கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? யார் யாருக்கு என்னென்ன யோசனை எல்லாமே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, புதுசு புதுசாக கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இறை வார்த்தையும் திருச்சபையினுடைய போதனைகளுக்கு விரோதமாக யார் செஞ்சாலும் சாபந்தான். கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே. அவருக்கு வேண்டிய ஆராதனையையும் அவருக்கு வேண்டிய துதியும் செலுத்தாமல் வேற எந்த ஒரு காரியத்திற்கு, பேராசைக்காக இருக்கலாம், செல்வத்துக்காக இருக்கலாம், பெரிய பெயர் பெருமைக்காக இருக்கலாம், எதுக்காக செய்தாலும் அது சாபம்தான்.
சில பேர் இந்த ஆயத்தை கட்டிட்டு வருவாங்க. அந்த ஆயத்தை கழட்டுங்கன்னு சொன்னால் இல்லை, அதுக்குள்ளே என்ன மந்திரம் இருக்கான்? பரலோக மந்திரம் இருக்குதான். எதுக்குள்ள? ஏன் பரலோக மந்திரம் சொல்ல தெரியாதா உனக்கு? வாய் இல்லையா உனக்கு சொல்றதுக்கு? அதை சுருட்டி தாயத்தை வச்சு தான் கட்டணுமா நீ? மந்திரம் உன் மனசுல இருக்கட்டும், உன் இருதயத்தில் இருக்கட்டும், உன் ஜெபத்தில் இருக்கட்டும். தாயத்தை கட்டிக்கிட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க. பிரியமானவர்களை, இறை வார்த்தையிடம் அறிந்து கொள்ள வேண்டும். இறை வார்த்தை தெரியாதனால்தான் இந்த மாதிரி மோசமான விஷயங்களுக்கு நம்முடைய மக்கள் போய்கொண்டு இருக்கிறாங்க. இறை வார்த்தை நம்ம ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். இறை வார்த்தை ஒவ்வொருடைய வாழ்வுக்கு, விசுவாச வாழ்வுக்கு அடித்தளமாக மாற வேண்டும். கடவுளுடைய வார்த்தையை நாம் மிகுந்த அக்கறையோடு கவனத்தோடு கடைபிடிக்கிறவர்களாக மாற வேண்டும். இதை குறித்து நாம் அக்கறையற்றவர்களாக இருப்போமானால் யார் என்ன சொல்லுவாங்க பின்னாடி போய்கிட்டே இருப்போம். நாம பின்னாடி போய்கிட்டே இருப்போம். இறை சத்தியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ரோமையில் வத்திக்கானில் 10 வருஷம் படித்தவன் தான். வத்திக்கானில் படித்தவன் தான். எந்த திருச்சபையும் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு போதனையை கொடுக்கவே இல்லை. அதனால யார் சொன்னாலும் என்ன சொல்லணும்? இது திருச்சபையை சார்ந்தது இல்லை என்று நீங்கள் தைரியமாக சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, தொடர்ந்து வாசிங்க. நீ உருவாக்கக்கூடாது, வழிபடக்கூடாது. அதுக்கு என்ன தொடர்ந்து வாசிங்க. நான் இதை சகித்துக் கொள்ள மாட்டேன். என்னை புறக்கணிக்கும் மூதாதையரின் பாவங்களை பிள்ளைகள் மேல் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் எத்தனை தலைமுறை தீர்ப்பேன். எத்தனை தலைமுறை? மூன்றாம் நான்காம். கொஞ்சம் பின்னாடி எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை தலைமுறை? மூன்றாம் தலைமுறை, நான்காம் தலைமுறை மட்டும் தண்டித்து தீர்ப்பேன். யார் சொல்றாதிய? கடவுள் சொல்லுகிறார். இன்னைக்கு பல குடும்பங்கள்ல என்ன பிரச்சனை? ஏன் சந்ததியா பிரச்சனை? கடவுளை அறியாத ஒரு மனநிலை, இறை அறிவற்ற ஒரு மனநிலை. ஆகவே நம்ம மிகுந்த விழிப்போடு இந்த தவ காலத்தில் நம்ம மெயினாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? இறை வார்த்தையை நம்ம வாசிக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இறை வார்த்தையின் ஆழங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், 2ஆம் 3ஆம் தலைமுறை மட்டுக்கும் நான் தண்டனை தீர்ப்பேன் என்று சொல்லுகிறார். தொடர்ந்து வாசிங்க. மாறாக என் மீது அன்பு கூர்ந்து என் விதிமுறைகளை கடைபிடிப்போருக்கு 1000 தலைமுறைக்கும் பேரன்பு காட்டுவேன். பேரன்பு தலைமுறை தட்டு பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். தண்டனை எத்தனை தலைமுறைக்கு? 3ஆம் 4ஆம் தலைமுறைக்கு. ஆமா, பேரன்பு 1000 தலைமுறைக்கும். அப்ப எது பெருசு? 1000 தலைமுறை பேரன்பு. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, நம்முடைய ஆண்டவர் தண்டிக்கிற ஆண்டவர் மட்டும் இல்லைங்க, மிகுதியாய் அன்பு செய்கிறவர். நீ தப்பு செஞ்சா உன்னை தண்டிப்பேன். தகப்பன் தன் பிள்ளையை தண்டிப்பார். ஆனால் அந்த கோபம் எத்தனை நேரம் இருக்கும்? கொஞ்ச நேரத்துக்கு. 3ஆம் 4ஆம் தலைமுறை விசாரிப்பேன்னு சொல்றாரு. ஆனால் சொல்றாரு, அதுக்கு கீழ்ப்படுத்தி நீ நடந்தீங்கன்னா 1000 தலைமுறைக்கும் நான் உனக்கு பேரன்பு காட்டுவேன். பிரைஸ் தி லார்ட். சரி, வாசிங்களேன். உன் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை வீணாக பயன்படுத்தாதே. ஏனெனில் தம் பெயரை வீணாக பயன்படுத்துவரை ஆண்டவர் தண்டியாது விடார். தன்னுடைய பெயரை வீணாக நாம பயன்படுத்த கூடாது. சரி, கருத்தாயிரு. 6 நாட்கள் நீ உழைத்து உன் அனைத்து வேலைகளையும் செய்வாய். 7ஆம் நாளே உன் கடவுளாகிய ஆண்டவருக்கான ஓய்வு நாள். எனவே அன்று நீயும் உன் மகனும் மகளும் உன் அடிமைகளும் அடிமை பெண்களும் உன் கால்நடைகளும் உன் நகருக்குள் இருக்கும் அந்நியனும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். ஏனெனில் ஆண்டவர் 6 நாள்களில் விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் படைத்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். இவ்வாறு
ஆண்டவர் ஓய்வு நாளுக்கு ஆசி வழங்கி அதனை புனிதப்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட். அப்ப கடவுளுக்கு உரிய ஒரு நாள் இருக்குதா இல்லையா? இருக்கா இல்லையா? அதை சரிவர கடைசி எப்படி கடைபிடிக்கணும்? உண்மையாய் கடைபிடிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்குரியதை கடவுளுக்கும், சீசருக்குரியதை சீசருக்கும். ஃபுல்லா சீசருக்கு மட்டுமே கொடுத்துடக்கூடாது, உலகத்துக்கு மட்டும் கொடுக்கக்கூடாது. ஒரு நாளை ஒரு நாள் 24 மணி நேரம் ஒரு நாளில் அந்த நாள் முழுக்க சீசருக்கு மட்டும் கொடுக்கக்கூடாது. அந்த நாளில் 10ல் ஒரு பாகம் எவ்வளோ? 24 மணி நேரத்தில் 10ல் ஒரு பாகம் எத்தனை தெரியலையா? எவ்வளவு? 24 மணி நேரத்தில் 10ல் ஒரு பாகம் 2.25 மணி நேரம். எத்தனை மணி நேரம்? 2.25 மணி நேரம். 10ல் ஒரு பாகம் ஆண்டவருக்கு தரலாமா வேண்டாமா? நீ காசு தரதை விட உங்கள் நேரத்தை என்ன பண்ணுங்க, கடவுளுக்காக எவ்வளோ தரணும்? நீங்கள் ஒரு நாளைக்கு 2.25 மணி நேரம். எவ்வளவு? ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்தாலே தூக்கம் வந்துடுது. இப்போவே அநேகர் ஆவிக்குள் ஆயிட்டாங்க, கண்களை மூடி தியானத்துக்குள் கடந்து சென்று விட்டார்கள். விண்ணுலகத்தை தாண்டி மண்ணுலகத்தை தாண்டி 3ஆம் வானத்துக்கு போயிட்டாங்க. இனி எங்க 2.25 மணி நேரம் போய் ஜெபம் பண்ணுறது? நாம கடவுளுக்கு நீங்கள் உங்களை கொடுத்தே ஆகணும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் கணக்கு கேட்கறது இல்லை நம்மகிட்ட. அதனால என்ன பண்ணுறது? கொடுக்கறது இல்லை. ஒரு நாள் 24 மணி நேரத்தில் எத்தனை மணி நேரம் தூங்குறோம்? 8 மணி நேரம், சில பேர் 10 மணி, சில பேர் 12 மணி நேரம், சில பேர் 14 மணி நேரம் கூட தூங்குற ஆள் இருக்கிறாங்க. தூக்கத்தை எழுப்பிட்டா கெட்ட கோவம் வந்துடும் அவங்களுக்கு. எப்படி கோவம் வரும்? கெட்ட கோவம் வந்துடும். சாப்பிட்ற நேரம் சில பேருக்கு 3, சில பேருக்கு 4, சில பேருக்கு 5. மொபைல் நோண்டுற நேரம் மிச்சம் எல்லா நேரம் அதுதான். மிச்சம் எல்லா நேரமும் அதுதான். ஆனால் ஜெபிக்க மட்டும் டைம் கேட்டு பாருங்க. ஆண்டவர் கோயிலுக்கு போகிறதுக்கு மட்டும் டைம் கேட்டு பாருங்க. ஐயோ எனக்கு அந்த வேலைக்கு இந்த வேலைக்கு அங்கே போகணும், இங்கே போகணும், இதை செய்யணும், அதை செய்யணும். நீங்கள் போய் நாளைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்பீங்க, ஆண்டவரே எனக்கு இதில் அற்புதம் செய்யுங்கப்பா. அவர் சொல்லுவார், நோ டைம், பிஸி அப்படின்னு சொல்லிக்கலாமா ஆண்டவர்? நாம் சொல்லுவோம், ஜீசஸ் உங்களுக்கு டாட்டா, நாங்கள் ரொம்ப பிஸி அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிவிடுறோம். ஆனால் கடவுள் நமக்கு அப்படி சொல்கிறது இல்லை. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த கட்டளைலாம் ஏன் வாசிக்கிறோம் அப்படின்னா, இதெல்லாம் தெரிஞ்ச கட்டளைகள் தான். ஆனால் அதனுடைய ஆழங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும், அவருடைய உண்மையை தெரிஞ்சுக்கணும். கட்டளைகளை மீறுவது எது பாவம்? கட்டளைகளை மீறுவது பாவம். ஏவாள் என்ன பிரச்சனை பண்ணாங்க? கட்டளைகளை மீறினார்கள், கீழ்ப்படியாமல் மீறினார்கள், அங்கே சாபம் உண்டானது. ஆகவே திருச்சட்டம் என்பது கடவுளுடைய கட்டளைகள். பிரைஸ் தி லார்ட். ஆனா இந்த இவ்வளோ கட்டளை கொடுத்த ஆண்டவர் கடைசி என்ன சொல்லிட்டாரு? 2 கட்டளையெல்லாம் முடிச்சிட்டாரு. என்ன கட்டளை கொடுத்தாரு? 10 கட்டளைகள் 2 கட்டளைக்குள்ள அடங்கும். என்ன அது கட்டளை? என்னது கட்டளை? என் மீது அன்பு கொண்டிருப்பது. ஆமா, நீங்க 10 கட்டளையை நீங்க பிரிச்சீங்கன்னா அது 2 கட்டளை. என்னன்னா, எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனை நேசிப்பது. உங்களை எப்படி நேசிப்பீங்க? நீங்க உங்களை எப்படி நேசிப்பீங்க சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, உங்களை நேசிக்கிறது போல நீங்களும் உங்களை எப்படி நேசிப்பீங்க? சந்தேகம் இது வரைக்கும் யாருக்கு வரலையா? சரி, உங்களை நேசிக்கிறீங்களா இல்லையா? நேசிக்கிறீங்களா இல்லையா? எப்படி நேசிக்கிறீங்க? எப்படி நேசிக்கிறீங்க? எப்படி நேசிக்கிறீங்க? உடம்புக்கு ஒரு சின்ன வந்தாலும் என்ன பண்ணுறோம்? உடனடியாக ரொம்ப கவனித்து சரி பண்ணிக்கிறோம். இப்போ காலையில் எந்திரிச்சு வந்தீங்க, நம்முடைய சென்டருக்கு வரும்போது எப்படி வந்தீங்க? அப்படியே இருந்துச்சு, அப்படியே வந்துட்டீங்களா? ஏன், என்ன பண்ணீங்க? கொஞ்சம் நம்மளை அழகுபடுத்திக்கணும் வேண்டாமா?
நல்லா நம்மளை அழகுபடுத்திக்கணும், கொஞ்சமாவது டீசெண்டாக வரணும் இல்லையா? ஏன்னா கடவுளுடைய ஆலயத்துக்கு போகிறோம் அப்படின்ட்டு ஒரு நிலையோடு வருகிறோம். நம்ம நேசிக்கிறோமா இல்லையா, கேர் பண்ணுறோமா இல்லையா? அப்போ அதே போல் மற்றவங்களும் என்ன பண்ணணும்? அதுக்காக மற்றவங்களுக்கு போய் மேக்கப் போட வேண்டாம், சரியா? ஆனால் மற்றவங்களும் நம்ம என்ன பண்ணணும்? என்னை நேசிக்கிறது போல அவர்களையும் நேசிக்கணும்னு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த கட்டளை எல்லாமே அந்த அன்புக்குள்ளதான் அடங்குது. ஆகவே தான் சொன்ன இந்த அன்பின் சின்னமாகிய சிலுவை. ஆமென். சிலுவை எதுடைய அடையாளம்? அன்பின் சின்னம். அவர் கடவுளை நேசித்தார், கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றினார். அது மட்டும் இல்ல, அவர் நமக்காக மரித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகவே திருச்சட்டத்தின் சாபத்தினின்று நம்மை மீட்டுக் கொண்டார், அன்பினாலே நம்மை மீட்டுக் கொண்டார். அப்படியான நம்முடைய வாழ்க்கையினுடைய சென்டரா ஜீசஸ் தான் இருக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையுடைய மையமாக இயேசு இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த இயேசுவின் அன்பு தான் எல்லாவற்றுக்கும் மேலானதாக இருக்க வேண்டும். நான் சொன்னேன், இந்த சிலுவையை பார்க்கிற பொழுது நமக்கு உண்டாகக்கூடிய மிக பெரிய ஒரு உன்னதமான ஒரு காரியத்தை பற்றி நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். சிலுவை பாதை செய்யும் போது திவ்ய இயேசுவே, அதுக்கப்புறம் எங்கள் பேர் தயவாயிரு சுவாமி, முடிஞ்சு போச்சு. ஆனால் இந்த சிலுவையினுடைய உண்மைத்தனத்தை நீங்களும் நான் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இயேசு மொத்தம் எவ்வளோ கிலோ வந்திருப்பார் நினைக்கிறீங்க? அழகான ஒரு ஆராய்ச்சியை நான் வாசித்தேன், அதிர்ந்து போனேன். இந்த சிலுவை பாடு என்பது உயிருள்ள ஒரு மனிதனுடைய பாடு என்பதை நான் அறிந்து கொண்டேன். எத்தனை கிலோ வந்திருப்பார் சொல்லப்படுகிறது? அவர் கிட்டத்தட்ட ஒரு 85 கிலோ இருந்திருப்பார். எத்தனை கிலோ இருந்தார்? 85 கிலோ. நல்ல கொஞ்சம் ஹைட்டும் இருந்தார். அவருடைய ஹைட்டு சொல்கிறாங்க 5 அடி 11 அங்குலம் அப்படின்னு சொல்கிறாங்க. 85 கிலோ எடை உள்ள ஒரு மனிதனாக 5 அடி 11 அங்குலம் உள்ள நபராக அவர் இருந்திருக்கிறார். அவர் சுமந்த சிலுவையினுடைய எடை எவ்வளவு தெரியுமா? 150 கிலோ. இயேசு சுவாமி சுமந்த சிலுவையின் மரத்தினுடைய எடை 150 கிலோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அதோடைய நீளம் 15 அடி. இவருடைய ஹைட் எவ்வளவு? 5 அடி. ஆனால் அந்த சிலுவையினுடைய நீளம் எவ்வளவு தெரியுமா? 15 அடி என்று. அகலம் 8 அடி அகலம், 8 அடி அகலம், 15 அடி நீளம். இப்பேற்பட்ட ஒரு சிலுவை மரத்தை அவர் சுமந்து கொண்டு சென்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் அல்ல, அவர் கையில் அடிக்கப்பட்ட ஆணி, சொல்லிடும், ஆணி கொண்டவும் காயங்களை. ஆனால் அந்த ஆணியுடைய அளவு எவ்வளவு தெரியுமா? நீளம் 8 அங்குலம். 8 அங்குலம் ஆணி என்று சொல்லப்படுகிறது. தடிமன் எவ்வளோனா 3/4 அங்குலம் என்று சொல்லப்பட்டு இருக்கு. ஏனென்றால் அது அடித்தது எங்கே அப்படின்னா இந்த கையில் அல்ல. எங்கே அடிக்கல? ரிஸ்ட்டில் தான் அடித்தார். ரிஸ்ட் இந்த மணிக்கட்டு இருக்குது பார்த்தீங்களா? இந்த மணிக்கட்டில் தான் சிலுவையோடு மரத்தோடு சேர்த்து அந்த மரத்துக்கு பின்னாடி போகிற அளவுக்கு அந்த நீளத்தை வடிவமைத்திருந்தார்கள். அவ்வளவு கொடூரமான ஆணிகளால் இயேசுவை அறைந்தார்கள். அதான் சொல்லப்படுற நரம்புகள் எல்லாம் பீந்து போனது என்று சொல்றாங்க. அவர் தண்ணீர் இல்லாமல் 17 மணி நேரம் கஷ்டப்பட்டிருக்கிறார். 17 மணி நேரம் தண்ணிக்காக, தாகத்துக்காக கதறி இருக்கிறார். இந்த குழந்தை யாராவது தூக்கிடுங்க பார்க்கலாம். பாருங்க, நல்லா கவனிங்க, நல்லா கொஞ்சம் கவனிங்க. அவருடைய உடம்புல இருந்த காயங்கள் எவ்வளோ தெரியுமா? காயங்கள் நல்லா இங்கே கவனிங்க. குழந்தைய விட்டுருங்க, இங்கே கவனிங்கலாம், இல்லை இங்கே கவனிங்க. அவருடைய உடம்புல இருந்த காயங்கள் 5480 காயங்கள் காணப்பட்டது. 5480 காயங்கள் அவருடைய சரீரத்தில் காணப்பட்டதாம். அதில் 150 காயங்கள் மிகவும் ஆழமாக இருந்தது. ஆழமான காயமாக இருந்தது என்று சொல்லி அந்த ஆராய்ச்சியாளர் எழுதுகிறார். அது மட்டுமல்ல, அவருடைய உடம்பிலிருந்து கிட்டத்தட்ட 6.5 லிட்டர்
ரத்தம் வெளியேறினது என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா இரவெல்லாம் கசையால் அடித்தார்கள். அந்த கசையினுடைய நுனி நீங்கள் அந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்டில் பார்த்துருப்பீங்க. உண்மையின் நிலை அதுதான். ஒவ்வொரு சாட்டினுடைய விளிம்பிலும் ஒரு ஆணியை போல, ஒரு கொக்கியை போல ஒரு இது கட்டப்பட்டிருந்ததாம். ஒவ்வொரு முறை அடித்த பொழுது நம்முடைய சதை பீய்ந்து கொண்டு வந்தது என்று சொல்லப்படுகிறது. பீய்ந்து கொண்டு வந்தது. ரத்தம் விடிய விட ரத்தம் சிந்தினதுனால கடைசியில் அவருடைய உடம்புலேருந்து 6.5 லிட்டர் ரத்தம் சிந்தியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இதை விட எல்லாம் ரொம்ப மோசமான விஷயம் என்ன தெரியுமா? அவர் ஆணையில் தொங்குகிற பொழுது அவருடைய 2 கால்களும் 40 டிகிரி நீளத்தில், அதாவது இப்படி மடக்கி வைக்கப்பட்டது, அடிக்கப்பட்டது. ஆகவே அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது அவராலே மூச்சு விட முடியவில்லை. இந்த சொல்றாங்க, இந்த தோல் பட்டை அதோட இடத்திலிருந்து டிஸ்லோகேட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. என்னன்னா உடைந்து போனது. ஏன்னா அந்த முழு வெயிட்டும் எங்கன்னா இந்த தொடை பகுதியில் நின்று கொண்டிருந்ததாம். சொல்றாங்க, அந்த தொடை பகுதியில் காணப்பட்ட சதைகள் கிழிந்து உள்ளே இரத்தமாய் ஆராய் பெருக்கெடுத்து ஓடியது என்று சொல்லுகிறார்கள். இந்த 2 எலும்புகளும் உடைக்கப்பட்டதனாலே அந்த வெயிட் தாங்க முடியாமல் டிஸ்லோகேட், இதனுடைய வலி வேதனை இங்கே உடஞ்சதுனால சொல்கிறாங்க ரிப்ஸ் இல்லையா, நெஞ்சு கூடு, அதில் இருக்கிற எலும்புகள் அந்த வெயிட்டை தாங்க முடியாமல் அதில் ஒவ்வொன்றாக உடைக்கப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்ல, நேரம் ஆக அவருடைய ரத்தத்தில் இருந்த ஆக்சிஜன்லாம் குறைஞ்சு கார்பன் டை ஆக்சைடு நிறைய பெருக ஆரம்பிச்சதான். ஆகவே இருதய துடிப்பு அதிகமாய் மாறி போனது. மூச்சு விட முடியவில்லை. அவருடைய நுரையில் முழுக்க ரத்தம் உள்ளே நுழைந்து விட்டதா. ஒவ்வொரு உறுப்புகளாக செயலிழக்க ஆரம்பித்ததா. அதற்கு மத்தியில் ஒரு வார்த்தை அவர் பேசணும்னா கிட்டத்தட்ட ஒரு 6 அடிக்கு மேலே அவர் மேலே எழும்பி தான் ஒவ்வொரு வார்த்தையை பேச வேண்டுமா. அப்படி பேசின வார்த்தை என்ன தெரியுமா? அவர் கஷ்டப்பட்டு பேசின வார்த்தை என்ன தெரியுமா? என்ன சொன்னார்? ஆண்டவரே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும், இவர்களை மன்னியும், இவர்களை மன்னியும். பிரியமானவர்களே, இயேசுவுடைய பாடுகள் என்பது சாதாரணமானதல்ல. சாதாரண மிக கொடூரமானது, மிக கொடூரமானது. நம்ம வெறும் சிலுவையை மட்டும் முத்தி செய்கிறோம், சிலுவையை பற்றி மட்டும் ஆராதனை செய்கிறோம். ஆனால் அதனுடைய விலை என்னவென்று உங்களுக்கும் எனக்கும் தெரியணும். அவர் என்ன கொடுமை செஞ்சார், அவர் என்ன துரோகம் செஞ்சார். அவர் செஞ்ச ஒரே ஒரு தவறு என்ன தெரியுமா? உங்களையும் என்னையும் நேசித்ததுதான் தவறு. உங்கள் மீதும் என் மீதும் அவர் வைத்த மற்றற்ற அன்புதான் தவறு. அந்த தவறுக்கு நாம கொடுத்த பரிசு தான் இந்த சிலுவை மரணம். பிரியமானவர்களே, ஆகவே இந்த சிலுவை நீங்க ஒவ்வொரு முறை பார்க்கிற பொழுதும் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் உண்டாக வேண்டிய மனநிலை என்ன தெரியுமா? ஐயோ, எனக்காக, என்னை அன்பு செய்ததற்காக நொறுக்கப்பட்டார், என்னை அன்பு செய்ததற்காக இவ்வளோ பெரிய பாடுகள் பட்டார். நம்மனால ஒரு எலும்பு ஃப்ராக்சரான தாங்க முடியுதா? ஒரு எலும்பு ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா, ஜவ்வு கிழிஞ்சதுன்னா நம்ம எவ்வளவு துடிதுடிச்சு போறோம், எவ்வளவு துடிதுடிச்சு போறோம். ஆனா அத்தனை எலும்புகளும் உடைக்கப்பட்டவராய் 150 ஆழமான காயங்களை தன்னுடைய உடலிலே வைத்திருந்தார். அதுக்கு மத்தியிலே சொல்றாரு, இவங்களை மன்னிங்கப்பா, இவங்களை மன்னிங்க. இன்னைக்கு நம்மால் அப்படி சொல்ல முடியுதா? ஒரு சின்ன காரியத்தை சொல்லி என் உள்ள காயம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா நான் சொல்லுவேன்னா, கடவுளே அவங்கள மன்னிங்கப்பா அப்படி நம்மளால சொல்ல முடியுதா?
என்ன அப்படி பேசிட்டாங்க, என்னை இப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லி நம்ம பேசி நம்ம நியாயம் தீர்த்துக்கிறோமே. ஆனா அத்தனை பேர் சேர்ந்து அடித்தார்கள், உடைத்தார்கள், குத்தினார்கள், கேவலப்படுத்தினார்கள். அவர் சொன்னார், மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா. பிரியமானவர்களே, இந்த தவக்காலம் உண்மையான தவக்காலமாக மாறணும்னா இந்த அன்பின் சின்னமாகிய சிலுவையை நான் என் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே கடவுள் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். அவர் நம்மோடு சொல்லி கொடுக்கிறார், என்னுடைய அன்பை நீ புரிஞ்சுக்கோ, என்னுடைய அன்பை நீ புரிஞ்சுக்கோ. உன்னை அன்பு செய்தது நிமித்தம் நான் எல்லாவற்றையும் இழந்தேன். நான் என்னையே உனக்காக கொடுத்தேன். நான் என்னையே இன்னும் நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன், இன்னும் கொடுக்க தயாராக இருக்கிறேன். அவர் சொன்னார், தாகமாக இருக்கிறேன், தாகமாக. ஏன்னா 17 மணி நேரம் தண்ணி இல்லை, குடிக்க தண்ணி இல்லை. தண்ணி இல்லாதனால உள்ள ஆக்சிஜன்லாம் இல்லாமல் அப்படியே குறைஞ்சு என்ன ஆயிடுச்சு, கார்பன் டை ஆக்சைடு உருவாக ஆரம்பிச்சிருச்சு. இருதய துடிப்பு வேகமாக மாறியது. ஒவ்வொரு கஷ்டத்தையும் தியானித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இந்த இயேசுவின் அன்பிற்கு நம்மையே நாம் விட்டு கொடுப்போம். பிரியமானவர்களே, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஏனென்று சொன்னால் ஏன் இவ்வளவு பாடுகள்னா இந்த சட்டத்தின் சாபத்தினின்று அவர் என்னை மீட்டுக் கொள்ளும்படியாகத்தான் இவ்வளவு வேதனைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் சாபத்துக்குரியவர்களாக இருக்கக்கூடாது, பாவத்திற்கு அடிமையாக இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான். டென்மார்க் தேசம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டென்மார்க் தேசத்தில் பசு மாடுகள் ரொம்ப அதிகம், நிறைய பால் கொடுக்கும், நல்ல கொழு கொழுண்டு எல்லா பசு மாடுகளும் இருக்கும். இந்த பசு மாடுகள் அதே அந்த நாட்டில் இன்னொரு வகையான வவ்வாலினம் ஒன்று உண்டு. என்ன உண்டு? வவ்வால், பெரிய வவ்வால், ராட்சச வவ்வால் உண்டு. அதனுடைய உணவு என்ன தெரியுமா? அந்த மாட்டுடைய ரத்தம் தான் அதுக்கு உணவு. எது உணவு? அந்த மாட்டுடைய ரத்தம். என்ன செய்யுமாமா, இரவு நேரத்தில் அப்படியே அந்த மாடுகள் கட்டப்படுறதுக்கு செல்லுமாமா அந்த வவ்வால். இரவு நேரத்தில் அந்த வவ்வாலுக்கு நைட்டில் என்ன தெரியும்? கண்ணு தெரியும் இல்லையா? அதுக்கு நல்ல பெரிய ரெக்கை இருக்கும். அது போய் என்ன செய்யுமா, அந்த மாடுகளுக்கு முன்பதாக தன்னுடைய இரு ரெக்கையும் விரித்து அப்படியே காற்று வீசுமா, காற்று வீசும். அப்போ இந்த மாடு அப்படியே அதில் சொகுசாக மயங்கி நின்றுருக்கும். ஆக எவ்வளோ நல்ல காற்று இல்லை, அப்படி நம்ம மயங்கி நின்றுக்கிட்டு இருக்கோம். அந்த மயங்கி நிற்கிற அந்த சூழ்நிலையிலேயே இந்த வவ்வால் என்ன செய்யுமாம்மா, அதோடைய அழகு இருக்கு இல்லையா, அதோடைய அந்த அழகு, அதை வச்சு என்ன பண்ண, அப்படியே மெதுவாக அதனுடைய உடம்பில் ஒரு பகுதியிலே இறக்குமாம்மா, அந்த மாட்டினுடைய அந்த பகுதியில் அதை விட்டு அப்படியே ரத்தத்தை குடிக்க ஆரம்பிக்கும். ஆனால் இந்த மாட்டுக்கு தெரியாது, அது அந்த காற்றில் அப்படியே மயங்கி நின்று கொண்டே இருக்கும். காற்றை வீச வீச மயங்கி அப்படியே நின்றுட்டு இருக்கும். இது நல்லா ஃபுல்லாக ரத்தத்தை குடிச்சிக்கிட்டு புறப்பட்டு போய்விடும். அதுக்கப்புறம் இந்த மாட்டுக்கு தெரியும், அப்படியே சோர்ந்து போய் கீழே விழுந்து செத்து போகும். அதுக்கப்புறம் தெரியும் ரத்தமெல்லாம் பறி போயிடுச்சு, ரத்தமெல்லாம் பறி போயிடுச்சு சொல்லி அந்த மாட்டுக்கு அப்பதான் தெரியுமாமா. இதுதான் பாவத்தினுடைய கணாகணம். இந்த உலகத்தில் பாவம் உங்களுக்கு 2 கொம்பு வச்சு பல்லு வச்சுலாம் நிற்காது. சாதாரணமாக வந்து உங்களையும் என்னையும் ஏமாற்றி போடும், கொன்று போடும். அந்த சட்டத்தின் சாபத்திலிருந்து என்னையும் உங்களையும் மீட்கும்படிதான் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட கொடூரமான பாடுகளை பட்டு சிலுவையில் மரித்தார். பிரைஸ் தி லார்ட். ஆகவே தான் சொல்லப்படுகிறது எசாயா நூல்ல, அவருடைய காயங்களால், சொல்லுங்களேன், அவருடைய காயங்களால் நாம் குணமடைகிறோம். பிரைஸ் தி லார்ட். வாசிங்களே, எசாயா 54 நினைக்கிறேன், பாருங்க. இளநீர் போலும் வறண்ட நில வேர் போலும். இல்ல 53 4 5. மெய்யாகவே அவர் தம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், துன்பங்களை சுமந்து கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர்கள் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம். அவரோ நம் குற்றங்களுக்காக, அவரோ
இயேசுவோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீய செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார், நம் தீ செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார், நமக்கு நிறைவாழ்வை அளிக்க, நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார், அவர் தண்டிக்கப்பட்டார், அவர் தம் காயங்களால் குணமடைகின்றோம், நாம் குணமடைகிறோம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இதெல்லாம் யாருக்காக? இதெல்லாம் யாருக்காக? எனக்காக. சொல்லுங்க, நெஞ்சிருக்கிறோம் கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்காக, எனக்காக. இவ்வளவு பாடுகளை யாருக்காக? இவர் நொறுக்கப்பட்டது யாருக்காக? இவர் தண்டிக்கப்பட்டது யாருக்காக? இவர் அவமானப்படுத்தப்பட்டது யாருக்காக? உயிரை கொடுத்தது யாருக்காக? எனக்காக. அந்த காயங்கள், அந்த ஆணியாலே கடாவப்பட்ட அந்த காயங்களினாலே தான் நாம் என்ன பண்றோம்? குணமடைகிறோம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஆகவே பிரியமானவர்களே, இயேசுவின் காயங்கள் நம்மை குணப்படுத்த வல்லது, நம்மை விடுவிக்க வல்லது, நம்மளுடைய குறைவுகளை மாற்றது வல்லமை உள்ளதாக இருக்கிறது. Praise the Lord. Praise the Lord. ஆகவே இந்த நாளிலே கூட நம்ம அவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவரே, சட்டத்தின் சாபத்தில் என்னை விடுவித்துக் கொண்டீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமென், 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 ஆமென். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், அவரோ நம்முடைய தீ செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். ஆகவே இந்த நேரத்தில் எல்லாரும் எழுந்து நின்று, ஆண்டவரே, என்னுடைய பாவத்தின் பாரங்களை, சாபங்களை சுமந்து கொண்டவரே, என்னுடைய வாழ்வை நான் உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறேன். நீங்கள் எதுக்கு தயாராக்குறீங்க? முடி தரக்கா, வாழ்வை தரக்கா? முடி தரீங்களா, வாழ்வு தரீங்களா? உண்மையாவா? இந்த இயேசுவுக்கு உங்கள் முடி தேவையில்லை. அவருக்கு என்ன தேவை? உங்கள் இருதயம் தேவை. ஆமென், 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 ஆமென். எல்லாரும் எழுந்து நின்று அவர் அந்த சிலுவை நோக்கி பார்க்க போகிறோம். சிலுவையினால் உண்டான விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். கொஞ்ச நேரம் நம்ம தயவு செய்து மற்ற எல்லாவற்றையும் மறந்துவிட்டு கண்களை மூடி இயேசுவின் பாடுகளை நினைத்து பார்ப்போம். என் பாவங்களை போக்க, என் சாபங்களை தீர்க்க, எனக்காக மற்றற்ற துன்பங்களை அனுபவித்தவர், மற்றற்ற துயரங்களை அனுபவித்தவர். கண்களுக்கு முன்பதாக சிலுவையில் தொங்குகிற இயேசுவை கொண்டு வாருங்கள். சிலுவையில் தொங்குகிற இயேசுவை கொண்டு வாருங்கள். அவர் மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் இறப்பின் நிமித்தம் அன்பு இன்னதென்று நாம் அறிந்து கொண்டோம். அன்பு என்னவென்றால் தன்னையே இழப்பது, மற்றவர்களுக்காக தன்னையே இழப்பதுதான் அன்பு. நம் ஆண்டவர் அதுதான் சுட்டி காட்டியிருக்கிறார். அவர் உங்களுக்கு எதிர்பார்ப்பது உங்க இருதயத்தை. நான் உன்னை நேசித்தேனே, உனக்காக உயிரை கொடுத்தேனே, நீ எனக்காக எண்ணத்தை கொடுக்க போகிறாய், நீ எனக்காக எண்ணத்தை கொடுக்க போகிறாய். இதோ ஆண்டவர் இயேசுவின் கரம் உனக்கு முன்பதாய் நீட்டப்பட்டிருக்கிறது. அவருடைய தழும்புகளை பார்த்து என்ன சொல்ல போகிறோம்? அவருடைய காயங்களை பார்த்து நாம் என்ன சொல்ல போகிறோம்? அவர் பட்ட வேதனைகள், துன்பங்கள், பாடுகள், இவைகளை பார்த்து நாம் என்ன சொல்ல போகிறோம்? அதற்கு ஈடாக நாம் எண்ணத்தை கொடுக்க போகிறோம். அவர் எதிர்பார்ப்பது உன்னுடைய இருதயத்தை மகனே, உன் இருதயத்தை மகளே, அதை திறந்து கொடுப்பாயா? இயேசுவே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவே, என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். கரங்களை விரித்தவர்களாக, கரங்களை விரித்தவர்களாக, கண்களை மூடினவர்களாக
இயேசுவிடத்தில் சிலுவை அண்டை அப்படியே நம்ம ஒப்பு கொடுப்போமா, அப்படியே நம்ம ஒப்பு கொடுப்போமா, அப்படியே நம்ம ஒப்பு கொடுப்போமா. தேங்க்யூ ஜீசஸ், ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி நன்றி. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. உண்மையான உடைந்த உள்ளத்தோடு அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. கடைசியில நான் தாகமாயிருக்கிறேன், நான் தாகமாயிருக்கிறேன், நான் தாகமாயிருக்கிறேன் என்று கேட்டவருக்கு கசந்த காடியை கொடுத்தவர்கள் அல்லவா. மகனே மகளே, உன் இருதயத்தை எனக்கு தா என்று நான் உன்னிடத்தில் கரம் நீட்டிக் கொண்டிருக்க, அந்த கரத்தில் நீ என்ன கொடுக்க விரும்புகிறாய்? தாகம் என்று கேட்ட எனக்கு தண்ணீருக்கு பதிலாக கசந்த காடியை கொடுத்தாயே. இன்று நான் உன் இருதயத்தை கேட்டுக்கொண்டு நின்று கொண்டிருக்கிறேன். எனக்கு நீ எதை கொடுக்க போகிறாய்? எனக்கு நீ எதை கொடுக்க போகிறாய்? உன் இருதயத்தை நான் கேட்கிறேன், கொடுப்பாயா? தாகம் தாகம் என்றீரப்பா. தாகம் தாகம் என்று அப்பா எனக்காய் ஏங்கி நின்று, எனக்காய் ஏங்கி நின்று கொண்டிருக்கிறவர், தாகம் தாகம் என்று ஏக்கத்தோடு உனக்காய் காத்திருக்கிறவர், எனக்காய் ஏங்கி நின்று என் பாவங்கள் அனைத்தையும் சுமந்திரே. பாவங்கள் அப்பா எனக்காக பலியானவரே, பரிகார பலியானே, எங்கள் பாவங்கள் சுமந்தே பரிகார பலியானே. அன்பே அன்பே கல்வாரி அன்பே, உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிற உம்முடைய மக்கள் மத்தியில உம்முடைய அன்பை இறங்கி வர வேண்டுமே. உம்முடைய காயங்களை பார்க்கிறேன். 150 ஆழமான காயங்கள் இயேசுவே. 5480 காயங்களை உம் உடலிலே ஏற்றுக்கொண்டீரே. அது 150 காயங்கள் மிகவும் ஆழமாயிருந்தது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா ஆண்டவரே, இந்த காயங்களில் ஆளனை சுகம் கொடுக்கிறீரே. எனக்காக காயப்பட்டவர், அந்த காயங்களால் எனக்கு சுகம் கொடுக்கிறீரே. உம்முடைய அன்பை நினைத்து நான் உம்மை போற்றுகிறேன் ஆண்டவரே. காயங்களை பார்க்கிறேன், கண்ணீர் வடிக்கிறேன் ஆண்டவரே. காயங்கள் பார்க்கின்றேன், கண்ணீர் வடிக்கின்றேன். அப்பா காயங்கள்
ஜீசஸ் கண்ணீர் வடிக்கின்றே தூய திருரத்தமே தூய திருரத்தமே துடிக்கின்ற தாயுள்ளமே துடிக்கும் தாய் உள்ளமே தூய திருரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே அன்பே அன்பே கல்வாரி அன்பே அப்படியே ஒப்பு கொடுப்போமா பிள்ளைகளே, அப்படியே ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரத்துல. உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே அன்பே ஜீசஸ் கல்வாரி தகப்பனே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. என்னை அணைக்கும்படி காத்திருக்கிற கரங்களுக்கு நான் ஆணிகளை அல்லவா கொடுத்தேன், ஆணிகளை அல்லவா கொடுத்தேன். உம்முடைய மணிக்கட்டுகளுக்குள்ளாக அந்த ஆணி இறங்குகிற பொழுது நரம்புகள் தெரித்து போனவே. 8 அங்குலம் நீளமுள்ள அந்த ஆணியை உம்முடைய கரத்துக்கு பரிசாய் கொடுத்தேனே ஆண்டவரே. என் பாவங்களால் திரும்ப 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 உம்மை சிலுவையில் அறைந்து கொண்டே இருக்கிறேனே. இயேசுவே, என் பாவங்களை மன்னியும், என் குற்றங்களை மன்னியும். என்னை தயவோடு ஏற்றுக்கொள்ளும் அப்பா. திரும்பவும் அணைத்துக் கொள்ளுங்க. அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி உனக்காய் கதறுகிறவர், அணைக்கும் கரங்களிலே உனக்காய் துடிக்கிறவர், ஆணிகளா சுவாமி நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உருகுதையா. நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உறையுதையா. அன்பே எல்லாரும் சொல்லுவோமா? கல்வாரி அன்பே கரங்களை உயர்த்தி உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே அன்பே இயேசுவே, கல்வாரி இயேசுவே, உம்முடைய அன்பின் வல்லமை, உம்முடைய அன்பின் வல்லமை இங்கிருக்கிற ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளுவதாக, இங்கிருக்கிற ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளுவதாக, இங்கிருக்கிற ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளுவதாக. இயேசுவே, உம்முடைய பாடுகளை தியானிக்கிற நாட்களிலே உம்முடைய கல்வாரி பாடுடைய வல்லமை, விடுதலை எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளுவதாக, எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளுவதாக. ஜீசஸ், ஜீசஸ், பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. இயேசுவே, 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 நம்முடைய பாடுகளை நினைக்கிறோம். எனக்காகப்பட்ட பாடுகளை நினைக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். என்னை குற்றம் குறைகளினால நான் உம்மை மனநோக செய்த நேரங்களுக்காக மனம் வருந்துகிறேன். உயிருள்ள கடவுளாகி உம்மை விட்டுவிட்டு உயிரில்லாத அநேக காரியங்களை நாடி தேடினேனே.
என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும், என்னை மன்னியும். எல்லாரும் சொல்லுவோம், என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே. என்னுடைய பாவங்களை மன்னியும், என்னுடைய கொடூரங்களை மன்னியும் இயேசுவே. உம்மை நினையாது போன நேரங்களுக்காக என்னை மன்னியும், உம்முடைய அன்பை உணராத நேரங்களுக்காக என்னை மன்னியும், உம்மை விட்டு விலகி போன நேரங்களுக்காக என்னை மன்னியும் ஆண்டவரே இயேசுவே. உம்முடைய அன்பு இன்னதென்று அறியாமல் இருந்த நேரங்களை எனக்காக மன்னியும், எனக்காக மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் அப்பா இயேசுவே. உம்முடைய இரக்கம், உம்முடைய இரக்கம் இருக்கிற ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளுவதாக. Thank you Jesus. உம்முடைய சிலுவையிலே கதற கதற துடித்தீர் அல்லவா, கதற கதற துடித்தீர் அல்லவா. எலும்புகள் உடைக்கப்பட்ட பொழுது கதறினீர் அல்லவா. இந்த கதறல் எங்களுடைய மீட்புக்காகப்பா, எங்கள் விடுதலைக்காக ஆண்டவரே, எங்கள் நற்சுகத்திற்காக, நல்வாழ்வுக்காக ஆண்டவரே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவே, எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே. உம்முடைய இரக்கம் எங்கள் மீது இறங்கி வருவதாக, உம்முடைய இரக்கம் எங்கள் மீது இறங்கி வருவதாக. Thank you Jesus. எல்லாரும் சொல்லுவோமா, இயேசுவே, இயேசுவே, கல்வாரி நாயகனே, கல்வாரி நாயகனே, என்னுடைய சாபத்திலிருந்து, என்னுடைய சாபங்களிலிருந்து, என்னுடைய பாவங்களிலிருந்து, என்னுடைய பாவங்களிலிருந்து என்னை மீட்கும்படி, என்னை மீட்கும்படி எனக்காக, எனக்காக கோர பாடுகள் பட்டவரே, கோர பாடுகள் பட்டவரே, அநியாயமாய் அநியாயமாய் தண்டிக்கப்பட்டவரே, தண்டிக்கப்பட்டவரே, எனக்கு நிறைவாழ்வை கொடுக்கும்படி, எனக்கு நிறைவாழ்வை கொடுக்கும் நீ தண்டிக்கப்பட்டீரே, நீ தண்டிக்கப்பட்டீரே இயேசுவே, இயேசுவே. உம்முடைய சிலுவையின் அடியில், சிலுவையின் அடியில் என்னை என்னை முழுவதுமாய் 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 ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவே, 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 இயேசுவே. உம் சிலுவையோடு, உம் சிலுவையோடு, உம் சிலுவையோடு சிலுவையோடு என்னை இணைத்துக் கொள்ளுகிறேன், என்னை இணைத்துக் கொள்ளுகிறேன் இயேசுவே, இயேசுவே. உம் சிலுவையின் அன்பு, சிலுவையின் அன்பு எனக்கு போதும், எனக்கு போதும் இயேசுவே, 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 இயேசுவே. அந்த சிலுவையின் அன்பு, சிலுவையின் அன்பு என் வாழ்வை நிரப்பட்டும், என் வாழ்வை என்னை ஆசீர்வதிக்கட்டும், என்னை ஆசீர்வதிக்கட்டும். இன்றைய நாள் முதல், இந்த நாள் முதல் என் இயேசுவாகிய நீர் ஒருவரே, இயேசுவாகிய நீர் ஒருவரே, மீட்பர், மீட்பர், ஆண்டவர், ஆண்டவர், மெசியா என்று அறிக்கையிடுகிறேன், ஏற்றுக்கொள்ளுகிறேன், ஆசீர்வதியும். Thank you Jesus. Hallelujah, hallelujah. அப்படியே துதிங்க, 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 அப்படியே துதிங்க, துதிங்க, துதிங்க. சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, முழு ஆற்றலோடு, முழு பலத்தோடு, முழு வல்லமையோடு அவரை துதிங்க, 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 துதிங்க. Hallelujah, 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 hallelujah. துதியின் வல்லமை, துதியின் வல்லமை ஒவ்வொருவரை தொடுவதாக, ஒவ்வொருவரை தொடுவதாக, ஒவ்வொருவரை தொடுவதாக. புறப்படுகிற விடுதலை ஒவ்வொருவரை விடுவிப்பதாக, 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 விடுவிப்பதாக. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். ஹalleluya, ஹalleluya. ஒவ்வொரு குடும்பங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா பொல்லாத கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக. பிசாசின் கட்டுகள் தெரிபடுவதாக, தெரிபடுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரால் மீட்கப்பட்டவர்களோ மகிழ்ச்சியோடு, கம்பீரத்தோடு சியோனுக்கு திரும்பி வருவார்கள். ஹalleluya, ஹalleluya. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். விடுவிக்கப்பட்ட உள்ளத்தோடு ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு, மகிழ்ச்சியோடு, மகிழ்ச்சியோடு. ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி, 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 நன்றி. ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொருவருக்கும் விடுதலை இறங்கி வந்து கொண்டிருக்கிறது, விடுதலை இறங்கி வந்து கொண்டிருக்கிறது, இறங்கி வந்து கொண்டு
பெற்றுக்கொள்ளுடைய வல்லமையை, பெற்றுக்கொள்ளுடைய விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். உனக்காக ரத்தம் சிந்தினவர், உனக்காக பாடுகள் பட்டவர், உன்னை விடுவிக்கும்படி தன்னையே கொடுத்தவர் உன்னை தொட்டு கொண்டிருக்கிறார், உன்னை தொட்டு கொண்டிருக்கிறார், உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார், உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். விடுதலை உண்டானது, விடுதலை உண்டானது. நீ விடுவிக்கப்பட்டாய், நீ விடுவிக்கப்பட்டாய். இனி நீ எதற்கும் அடிமை இல்லை, யாருக்கும் அடிமை இல்லை. இயேசுவே உன் தலைவர், இயேசுவே உன் ஆண்டவர், இயேசுவே உன்னுடைய மீட்பர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஒவ்வொரு தொட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி, ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி. மகிமையுள்ள உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரிடத்தில் நிரப்பி இருப்பதற்காக நன்றி, 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 நன்றி. நீ கண்டது கொஞ்சம், நீ கண்டது கொஞ்சம், இன்னும் மிகுதியான காரியங்களை காணும்படி இதோ இந்த நாளை கடவுள் உனக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார். Thank you Jesus. Oh Jesus. மகிமையுள்ள பிரசன்னம் இந்த மக்களை மூடியிருப்பதற்காக நன்றி அப்பா. இந்த விடுதலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி. மகிமையுள்ள ஆண்டவர், மாட்சிமிக்க ஆண்டவர், மகத்துவம் உள்ள ஆண்டவர், ஒவ்வொரு நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக நன்றி. ஆசீர்வதிக்கிறோம் உமக்கு நன்றி, நன்றி. ஹalleluya. Thank you Jesus, thank you Jesus. மிகவும் மனம் உடைந்து போய் வந்திருக்கிற சகோதரி, உன்னுடைய மனதை இயேசுவின் கரத்தில் கொடுத்து விட. உன்னுடைய உடைந்து போன இருதயத்தை இயேசுவின் காயப்பட்ட கரத்துக்குள் ஒப்புக்கொடு. அவருடைய வாழ்வை கட்டி எழுப்ப போகிறார். ஹalleluya. Thank you Jesus. ஆண்டவரே உம்முடைய அன்பு இந்த இடத்தை முடியிருப்பதற்காக நன்றி, ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதிங்க. நீ வரக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய மக்கள் நிறைவான உம்முடைய அருளை, நிறைவான உம்முடைய ஆசீர்வாதத்தை, மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு செல்ல அருள் புரிவீரா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே, ஆமென்.